தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திரைப்படத்தில் நடிப்பதால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என மதுரை நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது பிரபல யூடியூபரமான பைக் ரேசரமான டிடிஎஃப் வாசன் கடந்த 15ஆம் தேதி திருச்செந்தூர் சென்ற பொழுது மதுரை ரிங் ரோட்டில் சோனைச்சாவடி அருகே ஒரு செல்போனில் வந்த காலை பேசியபடியே வாகனம் ஓட்டியதாக, அஜாக்கிரதையாக விபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனம் ஓட்டியதாக மதுரை அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று கைது செய்து அவர் தற்பொழுது மதுரையில் உள்ள JM6 நீதித்துறை நடுவர் சுப்புலட்சுமி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது நீதிபதி முன் அவர் தரப்பு வழக்கறிஞர், தற்பொழுது எனக்கு வருகிற ஜூன் மாதம் முதல் வாரத்தில் சினிமா பட ஷூட்டிங் உள்ளது, எனவே எனக்கு இடைக்கால அதாவது நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும். அனைத்தும் ஜாமீன் என்னை சம்மன் வழங்கி கைது செய்யப்படவில்லை, திடீரென்று கைது செய்துள்ளனர். இது அனைத்து பிரிவுகளும் ஜாமீன் வழங்கக்கூடிய பிரிவு தான், எனவே எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதி இந்த வழக்கில் உணவு இடைவெளி விசாரிப்பதாக ஒத்திவைத்துள்ளார். குறிப்பாக இதற்கு முன்பு இவர் அண்ணா நகர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது, நான் யாருடைய உயிருக்கும் பங்கம் விளைவித்தேன், நான் வேண்டுமென்றே என் மீது, ஆனால் எனக்கு என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, நான் நீதித்துறையை நம்பியுள்ளேன், எனக்கான செய்தியாளரிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி முன் ஆஜராகி தனக்கு இதில் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார். போலீசார் தரப்பில் நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்று ஆஜர்படுத்த உள்ளனர். எனவே 2:30 மணிக்கு மேல் இது குறித்த விவரம் தெரிய வரும். பாலவேல், நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு.